திரு ராமசாமி, நான் நிறைவாக உங்கள்கிட்ட நான் பேச சரியாக இருக்கும். ஒரு ஏஐ பயன்படுத்தி பேச்சை மாற்றுகிறார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்குது. அவர் அமித்ஷா அவருடைய பொறுப்பில் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு திரு ஷியாம் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இதில் என்ன வருத்தமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, மக்களோட நினைவை ஷார்ட் பிட்ஸில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக பொலிட்டிஷியன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க எலெக்ஷன் கேம்பெயின், எல்லா அரசியல் கட்சிகளுமே. அதே போல் இன்றைக்கும் அமித்ஷா அவர்களோட 2.5 நிமிஷம் 2 minutes 35 seconds அந்த என்டையர் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டோம், நான் ஃபுல் ஸ்பீச்சை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமித்ஷா அவர்களோட உண்மையான கருத்து என்ன அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு, ஒரு 18 வினாடிகளை மட்டும் எடுத்துட்டு அமித்ஷா அவர்கள் இதுதான் சொல்றாரு அப்படின்னு. அமித்ஷா அவர்கள் அந்த வார்த்தைகளை அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அதற்கப்புறமாக அவர் ஒரு கேப்புக்கு அப்புறமா அவர் எனக்கும் சந்தோஷம் தான், ஆனந்தே முஜே அப்படின்றது சொல்றாரு. அவர் எதற்காக எனக்கு சந்தோஷம்னா, நீங்க அட்லீஸ்ட் அரசியல் காரணமாகவாவது நீங்க அம்பேத்கரோட பெயர் உச்சரிக்கிறீங்க, உதட்டளவிலையாவது நீங்க அம்பேத்கரை ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. ஆனா திரும்பி அமளி இருக்கும்போது அவர் திரும்பி அமளி இருக்கிற வார்த்தையை நீங்க விட்டுறீங்க. அதான் அவர் ஃபேஷனபிள் அப்படின்றது தான் அவர் சொன்னார்ல. அதான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நான் அவரோட ஃபுல் இது மீனிங் எடுத்துக்கிறதுக்கு அந்த 18 செகண்ட்ல இதை கட் பண்ணிட்டாங்கன்னும் போது நீங்க சொல்ற ஒரு கட் ஆகிறதுலயும் வேற அர்த்தம் வந்துருக்கும். அது 4 செகண்ட் மிஸ் ஆயிடுது. அம்பேத்கர் சொல்லிட்டு அவர் வெறும் ஃபேஷனபிள் அப்படின்றதுக்காக சொல்றீங்கன்னா, உதட்டளவுல மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. நீங்க அவரோட பாலிசிஸ் என்ன, அவரோட எண்ணோட்டங்கள் என்ன, அவரோட மக்களுக்காக என்ன செய்யணும்னு நினைச்சாரு, அதை நீங்க யாரும் எதுவும் பண்ணல. முக்கியமா காங்கிரஸ் கட்சி எதுவுமே பண்ணல. இன்னைக்கு மக்களுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்றதான். எனக்கு நீங்க அவ்வாறாவது நீங்க அவரோட பேரை சொல்றீங்கன்றது எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் திரும்பி அமளிக்கு அப்புறமா திரும்பி சுனியனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கேளுங்க. காங்கிரஸ் நீங்க அம்பேத்கரை பத்தி இவ்வளவு பெருமையா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க அம்பேத்கருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கணும், நீங்க எதெல்லாம் செய்யல, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற அந்த தவறுகளையும் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்படின்ற போது அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது அதுல தெளிவா புரியுதுன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வெறும் அரசியலுக்காகவும் வாக்கரசியலுக்காகவும் மக்கள் நம்புவார்கள் அவர்களை அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்குது. இல்லாட்டி அம்பேத்கரோட தேவைகள் என்ன, அம்பேத்கர் என்ன எண்ணோட்டத்தில் இருந்தார், அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சார், அதை பத்தி எதுவுமே அவங்க செயல்படுத்தல அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியோட இது. அம்பேத்கர் பெயரை சொல்றதை விட கடவுள் பெயரை உச்சரிச்சிருந்தா சொர்க்கம் கிடைச்சிருக்கும். ஏன்னா வெறும் கடவுள் பெயரை உச்சரிக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அம்பேத்கர் பதிலா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அம்பேத்கரை உச்சரிக்கிறதுனால எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அம்பேத்கர் பெயரை சொல்றதுனால இங்க இந்த நாட்டில் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அதை எப்படி புரிஞ்சு? அமித்ஷா அவர்களே சிறுபான்மையினத்தை சார்ந்தவர் தான். நான் அந்த அந்த பயன்பாடை எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்கவே இல்லையே. இல்ல நான் சொல்றேன், நான் அது என்னோட ஸ்டேட்மெண்டா சொல்றேன். நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றீங்க? அதான் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பிரேக் இல்லாமல் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி வாங்க. அம்பேத்கர் அவர்கள் பெயரை மட்டும் உச்சரிக்கிறீர்கள். நீங்கள் வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லணும்னு நீங்கள் ஏதோ ஒரு கடவுள் பேரை கூட சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த கடவுள் பேரை சொன்னாவது புண்ணியம் இருக்கும். ஆனால் நீங்கள் செயலை செய்தால் தான் அம்பேத்கருக்கு நிம்மதி இருக்கும். அம்பேத்கரோட செயல்களையும் அம்பேத்கரோட எண்ணோட்டத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். அதை நீங்கள் யாருமே பண்ணுறது கிடையாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதை அர்த்தமா இன்டர்பிரேஷனா நீங்க சொல்றீங்க. இன்டர்பிரேஷன் அதுதான் அப்படின்றத அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தெளிவுபடுத்தியிருக்காரு. இல்ல அவர் இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு, நேற்று பேசிய விஷயம் என்ன, அதுக்கப்புறம் இன்னைக்கு விளக்கம் ஒண்ணு. நேத்து அவர் என்னமா பேசினாருங்கறதானே இவங்க எல்லாரும் எதிர்க்கறாங்க. விளக்கம் மட்டும் இல்லையா, அந்த ஃபுல் சென்டென்ஸை பார்க்கணும்ல. ஒரே ஒரு நிமிஷம் அவையில ஒரே ஒரு நிமிஷம். அம்பேத்கர் 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 நீங்க ஃபேஷனுக்காக மட்டும் அம்பேத்கர் பேரை சொல்றீங்க. அம்பேத்கர் பேருக்கு பதிலா நீங்க கடவுள்னு சொல்லிருந்தாலும் உங்களுக்கு புண்ணியம். ஆனா நான் சொல்றதை கேளுங்க, நீங்க அம்பேத்கர் பேருன்னு சொல்றனால எனக்கு சந்தோஷம். நீங்க அட்லீஸ்ட் வாய் வார்த்தையாவது அம்பேத்கர்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வாய் வார்த்தையா சொல்லும்போது அம்பேத்கருக்கான என்ன தேவைகளோ அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்திருக்கலாம், அம்பேத்கரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்கும், நாடு வளம் பெற்றிருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாம நீங்க அம்பேத்கரோட எண்ணோட்டத்தை மட்டும் கொள்கைகளுக்கு நேர் முரணா இருக்கக்கூடிய பாஜக இத பேசுறதா அப்படிங்கறதா மதிவதனையோ அல்லது ஷியாம் அவர்கள் சொல்றாரு. இந்துத்துவ கொள்கைக்கு நேர் எதிராக இருந்தார் அம்பேத்கர். இதுல ஃபேக்சுவலா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லுங்க. அம்பேத்கருக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அம்பேத்கரோட போல் ஏஜென்ட்டாக 3 முறை பணிபுரிந்தது தத்தோபன் தெங்கடி அவர்கள். ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவர், ஆர்எஸ் பல இயக்கங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை பெரிதும் மதித்தது, இன்னைக்கும் மதிக்கிறது. நான் அதிவக்தா பரிஷத் அகில இந்தியா வழக்கறிஞர் அப்படின்ற இந்துத்துவாவை ஆதரிச்சாரா? அவர் ஆதரிக்கலை அப்படின்றது தேவை கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம், அவர் ஆதரிக்கலைன்றது தேவை கிடையாது. அம்பேத்கரோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், அவர் ஆதரிக்காவிட்டாலும் ஆர்எஸ்எஸ் அவரை ஆதரிக்குதுங்க, இந்துத்துவாவுக்கு எதிராக இருந்தாலும் ஆதரிக்குதுங்கறீங்க. அது சம்பந்தமே கிடையாது. மக்களுக்கு நல்லது அப்படினா அதை ஏற்றுக்கிறதுக்கு இவர்கள் தயாராக இருக்காங்க. அதெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல புரிஞ்சுக்க தான் நான் கேக்குறேன். நான் சொல்றது மக்களுக்கு நன்மை அப்படினா அது யாரா இருந்தாலும் ஏத்துக்கணும். அது ஆர்எஸ்எஸ் ஏத்துட்டு இருக்காங்க. அம்பேத்கர் மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இருக்காரு, அதெல்லாம் ஏத்துக்க தேவைதான் அப்படின்றத சொல்லி இருக்காங்க. இன்னைக்கும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள்.
ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அவர் வந்து தேர்தல் வரும்போது பேசுறாங்க, இல்ல தேர்தல் இல்லாத போது எதிர்க்கட்சிகளை வந்து என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இல்லையா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாலிசி மெஷர்ஸ் எடுத்துப்போம். ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் வளரணும், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னா சொல்றாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஹப்னு தனியாக பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் என்னைக்கு வந்துச்சு? சுதந்திர இந்தியால நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பின்னார் தான் அது வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவரையும் பழங்குடியினரும் வளர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் அதற்கான முனைப்பை எடுத்திருக்க வேண்டும். அது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக வரல? அது வருத்தத்தக்க விஷயம். இது பரவாயில்ல. தனியாக ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஒரே ஒரு நிமிஷம், இங்க நம்ம கிட்ட இருந்து 4 கிலோமீட்டர்ல ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒன்னு இருக்கு இங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும். அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே ஏகலவ்யா ஸ்கூல் நம்மளோட பார்டருக்கு 3 சைடும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 3 இடத்துலயும் பார்ப்போம். ஏகலவ்யா ஸ்கூலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பழங்குடியின மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் தான் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். நந்தனம்ல இருக்க பழங்குடியினர் பள்ளி வந்து கூரை இல்லாம இருக்கு, அவங்களுக்கு தேவையான வகுப்புக்கு தேவையான பெஞ்சஸ் இல்லாம இருக்கு, புக்ஸ் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்போ அம்பேத்கரோட நம்ம இடஒதுக்கீடு வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் நீங்க சொல்றது. இந்தியாவில் இதுவரைக்கும் 75 ஆண்டுகள்ல நீங்க அதிகமா சொல்றது 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க கேட்கறதுல அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள்ல எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லுங்க, ஏற்றுக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாம நேரடியா வந்து இது நிக்கல. நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்ட். காலத்துல அது காலத்தின் தேவையா இருக்கலாம், விடுபட்ட விஷயங்களை பூர்த்தி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லும் போது எதுவுமே இல்லாம ஜீரோல இல்ல, எதுவுமே இல்ல. நான் அந்த ஜீரோக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். ஏன்னா கால ஓட்டத்துல மக்களே அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அன்னைக்கு இருக்கிற மற்ற தலைவர்கள் வந்து மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான தேவைக்கு ஒரு சராசரியான விஷயங்களை பண்ணணும். சராசரியா நானும் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த அரசியல் கட்சி தலைவர் தேவை கிடையாது. அந்த சராசரியை தாண்டி மக்களோட தேவைக்காக ஒரு தலைவர் பணிபுரிவார்னா அந்த தலைவர் தான் தேவை. அந்த தலைவராக இன்னைக்கு மோடி இருக்கிறார், அதைதான் அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் செய்திருக்கு அப்படின்னா சராசரியாக என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்திருக்காரு. அது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக அல்ல. சூர்யா இல்ல, அடிப்படையில இன்னைக்கு இந்த 2 நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 3 வரியில நம்ம சுருக்கி பார்க்கலாம். ஒன்னு வந்து அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஒரு 5-6 முறை திருப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. அந்த பயன்பாட்டில் இருந்த தொனி அது ஒரு நக்கலான துணி. இன்னைக்கு வந்து ராமசாமி அவர்களும் சரி, பாஜகவை சேர்ந்த தோழர்களும் சரி, இன்னைக்கு நாடு முழுக்கவும் சரி, கடுமையான விமர்சனங்கள் எழுந்த பிறகு அந்த நக்கல் துணி நார்மல் துணியா மாறிடுச்சு. இது ஒண்ணு. 2வது, அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது ஒரு ஃபேஷன். அது நாடாளுமன்றத்தில் சொன்ன கான்டெக்ஸ்டும் எதிர்ப்பு வந்த பிறகு இவர்கள் எல்லாம் நாடு முழுக்க கொடுக்கக்கூடிய விளக்கமும் வேறானது. 3வது, மிக மிக மோசமான ஒரு விமர்சனம், அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் கூட சொர்க்கம் கிடைத்திருக்கும். இந்த 3க்கும் என்ன பதில்னு கேட்டதற்கு பிரதமர் பதில் சொல்லியிருக்கிறார், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார், நாடு முழுக்க பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்துத்துவவாதிகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை தவிர எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நேரு என்ன செய்தார் தெரியுமா, 60களில் காங்கிரஸ் என்ன செய்தது தெரியுமா, 80களில் என்ன செய்ய தவறியது தெரியுமா, அவன் கையை பிடிச்சி இழுத்தான் தெரியுமா, இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர